no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 75% அவர் நகர்ந்துட்டார். திமுக ஸ்லீப்பர் செல்ல இருக்கிறவங்க அவரை குழப்பிட்டு இருக்கிறாங்க. செடுப்பாக கூடாது, அதில் ஏதாவது மாற்றி முடிவு எடுத்தால் எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவர் அங்கே நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இல்லை, இப்பவும் சொல்றாரு சார், திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. நம்ம நின்னா தான் நம்மளுடைய முழு பவர் தெரியும். நின்னா நம்ம தான் ஜெயிப்போம். பாருங்கள், இப்போ 27%. எப்படிங்க 27% 26% முடிவு பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியுது. அன்டெஸ்டட். ஆனால் சொல்கிறாருல உறுதியாக, நீ 27னாரு, நீ ஒன்று குறைச்சிங்கனாப்புல என்னன்னு தெரில. அப்படியே இருக்கட்டும், 27% இருக்கட்டும். 27% வச்சுலாம் ஜெயிக்க முடியுமா? இதில் ஸ்டாலினை அவர் சொல்கிறாரு, ஓடி ஒழிஞ்சதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, கலைஞர் கைதின் போது என்ன நடந்தது எங்களுக்கும் பேச தெரியும், நாங்கள் பேச ஆரம்பித்தால் அப்படின்றாரு. என்ன பேசுங்க, பேசணுன்னா வாங்க, ஸ்டாலினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வாங்க. இவர்கள் போய் சட்ட போராட்டம் நடத்தி சிபிஐ விசாரணை வாங்கினாங்கல்ல, ஆமாம், அதை பெருமைப்படுத்தி ஒரு தீர்மானம் போட்டுருவோம். நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம இதே இல்லாத இடத்துல நமக்கு எதிராக எஸ்ஐடி அனுமதிச்சாங்க, ஆனால் அதையெல்லாம் முறியடித்து நீதி வென்று நாம் வந்து சிபிஐ விசாரணை வாங்கியிருக்கிறோம், நாம் சட்ட ரீதியாக இவர்களை முறியடித்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு பெருத்த கரவொலியோடு அந்த இது பண்ணியிருக்கணும். அஞ்சலி தீர்மானம் பொதுவாக பொதுக்குழு எப்படி போடுவாங்கன்னா, பொதுக்குழு டு பொதுக்குழு போடுவாங்க. அதையும் மதியாளனை வச்சு பண்ணாங்களேன்றதில் பரவாயில்ல. மதியாளனை கட்டியெல்லாம் பிடிச்சாரு சார் விஜய், பார்த்தீங்களா? தெரியுதா? ஓடி ஒழிஞ்சா மரியாதை இருக்காது, கைதானீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த மரியாதை இருக்குன்றது மதியாளனுக்கு தெரிஞ்சுதா? புஷியே முழு அதிகாரம் கொடுத்துட்டோம்னா யாருமே செயல்பட முடியாத அளவு ஒரு ஸ்டாக்னஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்னஸ் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்த நேரத்தில் தான் கரூர் சம்பவம். அதுக்கு பிறகு புஷி ஓடி போய் இந்த டைமில் இந்த கேப்பில் தான் பலரும் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்றப்ப தான் விஜய் புஷியை கொஞ்சம் ஓரங்கட்டுறாரு, ஜானியும் ஓரங்கட்டுறாரு. கிட்டத்தட்ட ஓரங்கட்டி கைகள் கிட்டத்தட்ட அருண்ராஜ் இவர்களை நோக்கி நகர்ந்துச்சு. நீங்கள் எப்படி திமுக மேலே கோவத்தில் இருக்கீங்களோ அந்த மாதிரி அவர்கள் உங்களை நசுக்கிற முடிவில் வந்துட்டாங்க. விட்டுட்டா உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்னு தெரியும். இன்னைக்கு யாதவ் பேசின பேச்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக உதயநிதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்புல. ஏடிஎம்கே நீங்கள் மறுத்துட்டு என்டிஏ கூட்டணி மறுத்துட்டு நீங்கள் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல்லையும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த உதவிகள்லாம் கிடைக்காது. அங்கே சதி நடந்தது, கொலை நடந்ததுன்னு பேசினவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. இவர் பொது மேடையிலேயே சப்ஜூடிஸ் அந்த ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவர் வந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டு திமுகவினர் இந்த மாதிரி பண்ணாங்க. டிஃபமேஷனுக்கு போகலாங்கிறீங்களா? இவங்க டெஃபர்மேஷன் போவாங்க, வழக்கு போடலாம். யாராவது புகார் கொடுத்தா வழக்கு போடலாம். விஜய் 3 ஆப்ஷன் வச்சுதான் நான் சொல்லுவேன். ஒன்று, அவர்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காது, என்டிஏ கூட பேசிகிட்டு இருக்காது, அதில் அவர்களுடைய டிமாண்டு துணை முதல்வர், அதில் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. 2, தனித்து போட்டி. இவர் கூட இருக்கிறவங்க தனிச்சு நின்னா தான் கரெக்டுங்கன்னு சொல்லி இவரை தனியாக இழுத்துட்டு போகலாம். நீ துணை முதல் தரலன்னா தனித்து போட்டின்னு ஒரு நெகோசியேஷன் டிமாண்டு. 3வது, ஓபிஎஸ்கே துணை முதல்வர் கொடுத்தாரு எடப்பாடியார். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஏன் சார் கொடுக்குறதுல தயக்கம் இருக்குது? சார் நான் துணை முதல்வர் கொடுக்குறேன், அந்த கதவை திறந்தோன்னா நீங்கள் உள்ள நுழையினா அடுத்து பிஜேபி நோக்கணும், ஆனால் நானே வந்துடுறேன், உள்ளாரும் வந்துடும். ஏன்னா நீ தான் கதை ஓப்பன் பண்ணிட்டு கூட்டணி ஆட்சி விஜய்க்கும் நயினாருக்கும் துணை முதல்வர்னா அதோட மற்றவங்க சும்மா இருப்பாங்க. பாமகவை கேட்பாங்க சார், ஒரு கேபினெட் கேட்பாங்க, நான் என்ன தொக்கான்னு பிரேமலதா கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2 துணை முதல்வர் 6 கேபினெட் போயிடும். அது யார் ஒத்துக்குவா? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அஹமதுல்லா. வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை வந்து தாவேக்க நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை நடத்தும் போதும் வரலாற்று சிறப்பு மிக்கவா? ஸோ அந்த டோனை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க சார். நடந்து முடிந்த இந்த பொதுக்குழுவில் ஒரு 12 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. குறிப்பாக இந்த கரூர் தீர்மானத்தை பற்றி உங்ககிட்ட விரிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2வது தீர்மானமாக இதை வாசிக்கிறாங்க. திட்டமிட்டு கற்பனைக்கு எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு, செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நடந்துள்ளது. மறுபடியும் திமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் துணியில தான் அந்த முதல்வருக்கு இவர்கள் மேலே சட்டமன்றத்திலே வைக்கும்போது இவர்களுடைய பொதுக்குள்ள இது கூட வைக்கலன்னா எப்படி? இவர்கள் என்ன ஒரு தீர்மானம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றதுல நான் மிஸ் பண்ணது, இன்னைக்கு இவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாங்கன்னு போட்டேன்ல, அதில் போட்டிருப்போனா இல்லையான்னு தெரில.
இவர்கள் போய் சட்ட போராட்டம் நடத்தி சிபிஐ விசாரணை வாங்கினாங்கல்ல, ஆமா அதை பெருமைப்படுத்தி ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். சரி நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ணாங்க, இப்படிலாம் நடந்தது, இங்கே இந்த மாதிரி ஒரு நபர் இது போட்டாங்க, உடனே இந்த மாதிரி அந்த அதிகாரிகளை பேட்டி கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம இதே இல்லாத இடத்துல நமக்கு எதிராக எஸ்ஐடி அனுமதிச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து நம்முடைய சட்டக்குழுகள் எல்லாம் நீதி வென்று நாம் வந்து சிபிஐ விசாரணை வாங்கியிருக்கிறோம். இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த வகையில் நாம் சட்ட ரீதியாக இவர்களை முறியடித்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு பெருத்த கரவொலியோடு அந்த இது பண்ணியிருக்கணும். ஆனால் அதை வந்து அவர் வந்து பெருசாக அதை கண்டுக்கல. ஓகே அந்த முதல் தீர்மானம் அஞ்சலி தீர்மானம். அஞ்சலி தீர்மானம் பொதுவாக பொதுக்குழு எப்படி போடுவாங்கன்னா, பொதுக்குழு டு பொதுக்குழு போடுவாங்க. அதில் இறந்தவங்க மக்களும் இதில் வெறும் 41 பேருக்கு. சரி, அதே பண்ணாங்களே சந்தோஷப்பட்டுக்கணும். அதே மதியாளனை வச்சு பண்ணாங்களேன்றதில் பரவாயில்ல. மதியாளனை கட்டிலாம் பிடிச்சாரு சார் விஜய், பார்த்தீங்களா? தெரியுதா, ஓடி ஒளிஞ்சா மரியாதை இருக்காது. கைதானீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த மரியாதை இருக்குன்றது மதியாளனுக்கு தெரிஞ்சுதா? இன்னைக்கு மதியாளனா எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இந்த பொதுக்குழுவே பாராட்டுச்சு. கரெக்டா? கைதானாதான் வெளியே நியூஸ் வெளியே வரும், அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும். கைது நீங்கள் எப்போ போராளியாக மாறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து எல்லார் மத்தியிலையும் நீங்கள் பிரபலம் ஆவீர்கள். உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நாளைக்கு மதியாளனுக்கு சிறையெல்லாம் ஒரு மேட்டராக இருக்காது, பழகிறோம். 2 புக் எடுத்துக்கின்னு 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கின்னு கிளம்பி போயிடுவார். அதனால் அது அரசியல் கைது தானே, ஏன்னா விசாரணை கைதியாக தான் இருக்க போகிறீங்க. அப்படியே தண்டனை கைதியாக இருந்தாலும் அதெல்லாம் இது கிடையாது. அது மாதிரிலாம் இருந்தவங்களும் இருக்காங்க. கலைஞர் இருந்திருக்காரு. தண்டனை கைதிகளாக கம்யூனிஸ்டுகள்லாம் இல்லையா? கைது அப்படின்னா ஓடி ஒழிஞ்சவங்க தான் பிரச்சனை. ஓடி ஒழியக்கூடாதுல்ல. இதில் ஸ்டாலினை இவர் சொல்கிறாரு, ஓடி ஒழிஞ்சதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, கலைஞர் கைதின் போது என்ன நடந்தது எங்களுக்கும் பேச தெரியும், நாங்கள் பேச ஆரம்பித்தால் அப்படின்றாரு. என்ன பேசுங்க, நீங்கள் பேசணுன்னா வாங்க, ஸ்டாலினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வாங்க. 75ல் 22 வயது 22 வயது இளைஞன். அந்த இளைஞன் கைது செய்ய வர்றாங்க போலீஸ். வீட்டில் இல்லை, கலைஞர் தான் கேட்குறாங்க. கலைஞர் சொல்கிறாரு, இல்லை அவர் கூட்டம் அதுக்கு போயிருக்காரு. அப்போ நாடகத்தில் நடிப்பார் அவர். திமுக நாடகத்தில் நடிப்பார், பேச்சு இது மாதிரி விஷயங்கள் போவார். அதனால் வந்தவுடனே நானே சொல்கிறேன், நீங்கள் வந்து கைது பண்ணுங்கன்றாப்புல. ஏன் அவர் ஓடி ஒழிஞ்சிருக்கலாம்ல? அதுவும் மிஸ்ஸா எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இருந்திருக்கும். அன்றைக்கி இன்னும் சமூக வலைதளம் இருக்குதா, என்ன இருக்குது? கைது பண்ணி கூட்டு போகிறது கூட யாருக்கும் தெரியாது. ஆமாம், கரெக்டா? நீங்கள் அந்த நேரத்தில் அவரை வந்தவுடனே கலைஞர் ஃபோன் பண்ணி வந்துட்டார், வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறாரு. ஒழிச்சு வைக்கல, இவரும் ஓடி ஒளியில. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அங்கேயே கை நிட்டுறாங்க போல். அப்போ கலைஞர் சொன்னதாக சொல்லுவாங்க, இதெல்லாம் போய் அங்கே வச்சுக்கிங்க, என் முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அங்கே ஜெயிலையும் அவருக்கு எந்த அளவுக்கு அடி விழுந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவரை தாக்க முயன்று அதை தடுக்க முயன்ற சிட்டி பாபு அடிபட்டு லாஸ்ட்டில் அவர் வந்து இறந்து போனார். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாலின் பார்த்து தானே வந்திருக்காரு. இங்கே இந்த இது பாலம் ஊழலோ வேறு ஏதோ ஒரு மேட்ருக்கு அரெஸ்ட் பண்ணி 21 நாள் ஜெயிலில் இருந்தார். குயின் மேரிஸ் காலேஜில் அந்த மாணவிகளை சந்தித்து ஆதரவு கொடுத்ததுக்கு அவர் மேலே வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், அன்றைக்கெலாம் ஓடிலையே, வீட்டில் போய் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால் அன்னைக்கு கலைஞரை அரெஸ்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது? கலைஞரை கைது பண்ணியே தீரணும், கலைஞரை ஸ்டாலினை பண்ணியே தீரணும்னு ஆர்டரு. கலைஞரே ரொம்ப கொடூரமாக தானே கைது பண்ணாங்க. எனக்கு என்னன்னு அவரை பிடிச்சி தூக்கி படிக்கட்டில் அவரை இழுத்துட்டுல போனாங்க. தமிழ்நாடே பார்த்துச்சு, மத்திய அரசு கடுமையாக கண்டிச்சது இல்லை, கோர்ட்டு கண்டிச்சது. மறுநாள் விடுதலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு இல்லை. அதனால் கலைஞரை வந்து இந்த அளவு பண்ணும்போது ஸ்டாலினுக்கு எப்படி நடந்திருக்குன்னு தெரியும். அதனால் அவர் போனார். தப்பி ஓடினார்னா சில சந்தர்ப்பங்கள் சில இது வந்து இதாகும், எல்லா டைம்லும் பண்ண. ஆனால் மறுநாள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததாக பல மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து ஆமாம் நோட் இது ஆமாம் காலையிலேயே மாறிடுச்சிங்க. ஓகே, அதனால் இவர் வந்து அந்த விஷயங்கள் வந்து பேசுறதுன்றது தனிப்பட்ட தாக்குதல்ன்ற மாதிரி. அப்போ புஷியானது ஓடி போனதை நியாயப்படுத்துறீங்களான்ற மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு பல தீர்மானங்கள் மத்திய அரசை கண்டிக்காமல் மயிலிறகால் வருடுகின்ற தீர்மானங்கள் பார்த்தோம். இந்த இலங்கை மீனவர்கள் கைது பண்ணதில் கூட மத்திய அரசு பெருசாக கண்டிக்கலை. நடவடிக்கை எடுக்கணும், உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும். சார், இந்த கூட்டணி தீர்மானம் சார், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற டோனில் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது அதிமுக கூட்டணிக்கும், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் நோ சொல்லிட்டாரு, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருப்பதை வந்து இந்த தீர்மானம் காட்டுதான். அதாவது விஜய் வந்து அவர் பேசாமலாம் நம்ம சொல்லலை. அவர் யாருக்கிட்ட எந்த டைமில் எத்தனை பேர்கிட்ட பேசினார், அதுக்கு பிறகு எத்தனை தடவை நடந்தது, அப்புறம் எடப்பாடி அவர்கிட்ட ஃபோனில் பேசினது,
இன்னும் பலர் வந்து எடப்பாடிகிட்ட அந்த விஷயம் ரிப்போர்ட் ஆனது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தையில் போகுது. நான் அப்போ கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 75% அவர் நகர்ந்துட்டார். 25% என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. திமுக ஸ்லீப்பர் செல்லில் இருக்கிறவங்க அவரை குழப்பிட்டு இருக்கிறாங்க. சைடு போகக்கூடாது, அதில் ஏதாவது மாற்றி முடிவெடுத்தால் எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவர் அங்கே நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் அவர் வந்து பேச்சுவார்த்தைகள்ன்றது போய்கிட்டு தான் இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ பேச்சுவார்த்தைகள் முடிந்து ஒரு நானும் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இன்றைக்கே அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் தனியாக நிற்கிறது தான் பெட்டர்னு அவரை நகர்த்தி கொண்டு போகலாம். ஓகே, அதற்கு அவர்களுக்கு சில லாபங்கள் வரலாம். இன்னொன்று, நம்ம பேச்சுவார்த்தை போய்கிட்டு விட்டோம், இந்த இதை முடிவு கொண்டு வருவோம், டிசம்பர் ஜனவரியில் பேச்சுவார்த்தை போகணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தகவல் துணை முதல்வர் இவர் கேட்குறது, அவர்கள் வந்து சீட்டு தரோம், துணை முதல்வர்லாம் தர முடியாது, ஆட்சி ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்ற மாதிரி தான் போகுது. அதனால் இதில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க அவங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறதுக்கு கூட இதை கொண்டு வரலாம். ஓகே, அப்படியே இருக்கும்ல. தனிச்சு நிற்கிறோன்னா அப்போ கொஞ்சம் இறங்கி வரலாம்ல, என்னங்க பண்ணிட்டீங்க அது மாதிரி அறிவிக்கிறீங்க. அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஓகே, அதனால் இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம முடிவுக்கெலாம் வர முடியாது. 3 ஆப்ஷன் தான். ஒன்று, இவர் கூட இருக்கிறவங்க தனிச்சு நின்னா தான் கரெக்டுங்கன்னு சொல்லி இவரை தனியாக இழுத்துட்டு போகலாம், அவர்களுக்கு சில லாபம் இருக்கும். இல்லை டிஎம்கே ஸ்லீப்பர் செல்ல 2 3 பேர் இருக்கிறாங்க உள்ளது, அந்த நடக்கலாம். இன்னொன்று, அப்புறம் அறிவிச்சிக்கலாம், அப்படி இப்போ வந்து வாயடைக்கலாம், எதையாவது தொங்கலில் விடலாம் அப்படின்னு. 3வது, இவர்களுக்கு டிமாண்ட் தரத்து கூட இப்படி ஏதாவது அறிவிச்சா துணை முதல்வர்னு வரலான்னு கூட சொல்லலாம். அப்படி ஏதாவது இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவும் இதில் முடிவுக்கே வர முடியாது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கட்சி இன்றைக்கி இருக்கிற நிலமை விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் அவசர கதியில் கொஞ்சம் ஸ்பீடாக முடிவெடுத்தது. இந்த புஷியும் ஜானும் ஒன்றுங்க லாய்க்கு இல்லை. புஷியே முழு அதிகாரம் கொடுத்துட்டோன்னா யாருமே செயல்பட முடியாத அளவு ஒரு ஸ்டாக்னஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து விஜய்கிட்டையும் சொல்ல முடியல. இந்த ஸ்டாக்னஸ் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்த நேரத்தில் தான் கரூர் சம்பவம். அதுக்கு பிறகு புஷி ஓடி போய் இந்த டைமில் இந்த கேப்பில் தான் பலரும் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்றப்ப தான் விஜய் புஷியை கொஞ்சம் ஓரம் கட்டுறாரு, ஜானியும் ஓரம் கட்டுறாரு. ஓகே, இப்போ 2 பேருமே ஓரம் கட்டியிருக்காரா? ஆமாம், கிட்டத்தட்ட ஓரம் கட்டி கைகள் கிட்டத்தட்ட அருண்ராஜ் இவர்களை நோக்கி நகர்ந்துச்சு. ஓகே, அருண்ராஜ் அதுக்கப்புறம் ஆதவ் இவர்களை நோக்கி நகர்ந்துச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்பீடப் பண்ணும் பொழுது 2 விதமான முடிவுகள் வரலாம். ஆதவுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா நம்ம தனியாக நின்றுக்கலாம் அப்படின்னு. இவர்கள் யாருமே இந்த பொலிட்டிக்கல் இது தெரிஞ்சவங்க இல்லை. ஆனால் அவர் ஆசை தனியாக நின்று பார்ப்போம், 27%லாம் பேசிகிட்டு இருக்காருல்ல, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய் விடும். ஆனால் விஜய்க்கு புஷியும் ஜானுமே இந்த கட்சி கட்டுமானம் எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்து அதே நேரத்தில் கட்சியுடைய நிலைமை புரியணும். ஒருவேளை புரிஞ்சிருந்தா அதை ஒட்டி தான் அவர் அங்கே போய் பேசுகிறார். அதில் இவர்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டிமாண்டை ஜாஸ்தி பண்ண சொல்லி விஜய்கிட்ட நெருக்குவாங்க. அது மாதிரி ஒன்று நடக்கும். அதில் ஒன்று, நம்ம தனியாக நிற்போம், நம்ம இது பண்ணுவோம், அப்போ டிமாண்ட் ஆகும் அப்படின்னு. தனியாக நின்னா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை வைத்து யாராவது பணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள தவிர மற்றபடி மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது. சரி, விஜயை வச்சு யார் சார் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? விஜய் வச்சு இல்லை, எலெக்ஷனை வச்சு யார் சார் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வேட்பாளர்கிட்ட அமௌண்ட் வசூல் பண்ணலாம். இதை ஒட்டி வெளியில் ஆதரவு கொடுக்குறேன்னு வருவாங்க தொழிலதிபர்கள், அவங்க இவங்க, அது நான் செலவு பண்ணலான்னு வரலாம். சில பேருக்கு பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கலாம், அதாவது கட்சியை தாண்டி வெளியில், அந்த மாதிரி பண்ணலாம். பல விஷயங்கள் இருக்குது. தேர்தலை ஒட்டி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். அப்போ தனியாக இருந்தால் இது எல்லாம் சாத்தியம். 234 தொகுதி, அது ஒரு பெரிய இது இல்லை. அந்த மாதிரி அப்படி ஒன்று இருக்கும். அதுக்கு விஜயை வந்து நம்ம நின்னா தான் நம்முடைய முழு பவர் தெரியும், நின்னா நம்ம தான் ஜெயிப்போம். பாருங்கள், இப்போ 27%, எப்படிங்க 27% 26% முடிவு பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியுது. அன்டெஸ்டட். ஆனால் சொல்கிறார்ல உறுதியாக, நீ 27ன்னாரு, நீ ஒன்று குறைச்சிங்கனாப்பில் என்னன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கூட்டணி இல்லை அப்படின்ட்டு கூட்டணி நோக்கி நகர்றதுன்னு வச்சுக்கிங்க. சரி, தேர்தலை நீங்கள் தனியாகவே சந்திக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக. நீங்கள் எப்படி திமுக மேலே கோபத்தில் இருக்கீங்களோ அந்த மாதிரி அவர்கள் உங்களை நசுக்கிற முடிவில் வந்துட்டாங்க. விட்டுட்டா உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்னு தெரியும். இன்னைக்கு யாதவ் பேசின பேச்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக உதயநிதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்புல. இது ஒரு பார்ட்டுன்னு வச்சிங்களேன். இப்போ டிஎம்கே
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, அவங்களுக்கு கொடூரமாக இறங்குவாங்க. ஏடிஎம்கே நீங்கள் மறுத்துட்டு என்டிஏ கூட்டணி மறுத்துட்டு நீங்கள் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல்லையும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த உதவிகள்லாம் கிடைக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க, கரூர் சம்பவம் முடிஞ்சவொடனே ஓடி தான் போனார். இவர் ஓடி தானே போனார், பேட்டி கீட்டி கொடுத்துருக்கலாமே, கொடுக்காம பதட்டத்தில் அவர் போய் வீட்டுக்கே போயிட்டார். ஆனால் மறுநாள் காலையில் உங்களுக்கு அந்த மேட்ரியே தசை திருப்பி விட்டது ஒன்று எடப்பாடி. அவர் என்னங்க பண்ணுவார், அவர் இருக்க மனநிலை அவரை எப்படி குற்றச்சாட்டுவீங்க? இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இவங்களா தான் காரணம்னு மேட்ரை அப்படியே திருப்பி விட்டார். இன்னொன்று அண்ணாமலை இன்னும் நுணுக்கமாக போய் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணீங்க அதுன்னு போயிட்டார். அப்புறம் மற்ற கட்சிகள் அதுன்னு போய் மேட்ரு திரும்பிச்சு. இவர்களுக்கு தனியாக சந்திக்காமல் இந்த எதிர்கட்சிகள் செஞ்சது தான் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சது விஜய் கட்சிக்கு. ரெண்டாவது, இவர்கள் என்ன ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்த்தா எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அருண்ராஜ், நிர்மலை தவிர மற்ற எல்லாம் கிட்டத்தட்ட எஸ்கேப்பு தான், சங்கத்தை கலைஞரான கதை தான். அப்போ அருண்ராஜ் ஒரு ஊராக பேசியிருந்தார், என்டிடி மற்ற டிவிகள் எல்லாம் பேசியிருந்தார், அது அவர் தனியாக. நிர்மலும் அந்த வழக்கு சம்மந்தமாக போனார். அப்புறம் அவர் ஊரில் தான் இருந்தார். ஆதவ் டெல்லி போயிட்டார். போகும்போது ஒரு வம்பு வரையில் தூட்டு போனார். இவரை கைது பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனால கைது பண்ணல, இல்லாட்டி கைது பண்ணியிருப்பாங்க. ஏன் கைது பண்ணல ஹைகோர்ட் கேட்டாங்க, அப்பவும் கைது பண்ணல. ஏன்னா இவங்க யாரையும் கைது பண்ண வேணாம், ஏன்னா அது ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு விட்டாங்க. அதனால ஆதவ் டெல்லியில் இருந்தார். அப்புறம் அவருக்கும் தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட இது இல்லைன்னு, இல்லாட்டி அவர் யார்கிட்டையாவது பேசி கைது நடவடிக்கை வந்து இல்லாமல் இருந்துருக்கலாம். அப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட் வழக்கு இந்த இது பார்த்தார். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் இவர்களுக்கு தனியாக ஒரு ஸ்டஃப் கிடையாது. இப்போ நீங்கள் பேசினார்ல, போலீஸு கைது பண்ணி பாரு, என் பொதுச்செயலாளர் மேலே கை வையன் பார்ப்போம் அப்படின்னாப்புல. அவர் என்னப்பா இப்போ தான் நான் நிம்மதியாகிறேன், மறுபடியும் மொபைல் தூர்ன்ற லெவலுக்கு அவர் பயந்துருப்பேன் பேசினார்ல. ஆமாம், பொதுச்செயலாளர் தலைவர் மேலே கை வச்சு பார்ப்பான், தொண்டை மேலே கை வச்சா தான் சுப்ரீம் கோர்ட்டே வரும்னாரு, மற்றவங்க மேலே கை வச்சா கூட பயப்பட மாட்டோம்னாரு. அப்போ அந்த மாதிரி பேசுறது இந்த ஸ்டஃப்லாம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே துக்கம்லாம் அனுபவிச்ச அப்புறம் வந்திருக்கு. ஆனால் இவருடைய யதார்த்தம் என்னென்னா இது கிடையாது அப்படின்னு. ஓகே, அப்போ இது இப்படின்னா தேர்தல்ன்றது அது வேற திருவிழா. அந்த திருவிழாவில் எங்கேருந்து அடி விழும் தெரியாது. திருவிழா கூட்டத்தில் கத்தி குத்து அடி விழுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கும்பலில் கோவிந்தா, அந்த மாதிரி கும்பலில் கோவிந்தா அவங்கள வச்சு செய்யும்போது அவர்கள் எதிர்கட்சிகள் அவர்கள் வேலையை பார்ப்பாங்களா, உங்களுக்கு வருவாங்களா? தேவைப்பட்டால் அவர்களும் அடிப்பாங்க, கூப்பிட்டா வரல அவ்வளோ திமிரா அவனுக்கு அப்படின்ட்டு அடிப்பாங்க. இவர்கள் மரணடி கொடுப்பார்கள், பலரை விலைக்கு வாங்குவார்கள், பலரை வாபஸ் வாங்க வைப்பார்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து தனியாக நிற்கிறேன், எங்களுக்கும் இவருக்கும் தான் போட்டின்னா ஒரு கரூர் சம்பவத்திலே உங்களை ஓட விட்டாங்க. இல்லை இப்போவும் சொல்கிறாரு சார், திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அவர் சொல்ல வைப்பாங்க அவருக்கு என்ன, அவர் என்ன பேசுறது 5 நிமிஷம் பேசுகிறாரு. சிஎம் ஆனால் லாஜிக்கலாக பேசியிருக்காரே சார். அதாவது கோர்ட் எஸ்ஐடி போட்ட பிறகு அரசு தரப்பு ஏன் வந்து ஏங்க அது அந்த ஆர்டர் காப்பியில் இருக்கிறதுங்க, அதை போய் படிச்சாருங்க. நம்மளே பேசலை, ஆர்டர் காப்பி பேசியிருக்கோம்ல, நான் பல பேட்டியில் பேசிட்டேன். ஆர்டர் காப்பி பிரித்து பேசியிருக்கேன் நான், என்னென்ன சொன்னாங்க அது இதுன்னு. கிட்டத்தட்ட ஆர்டிகல் 32ல் போலீஸுக்கு எதிராக உடனே கொடுத்துடணும், ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுக்காக கொடுக்காம விட்டால் நாங்கள் இது பண்ணுற மாதிரி ஆகிடும். இவங்களே சுயலாபத்துக்கு அடிச்சுக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு தான் கொடுக்குறோம்னா அப்படி சுற்றி கித்தி கொடுத்தாங்கல்ல. பொதுவாக கேட்காத எப்படி கொடுப்பாங்க? இங்கே ரிஜெக்ட் ஆன ஜிஎஸ் மணி மனு அங்கே எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? யார் நீங்கள்? சார் நான் வக்கீல், உங்களுக்கு அந்த செத்து போன ஃபேமிலிக்கு கிளம்புங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் கோர்ட் எடுத்துக்கோம். பிஏஎல் எப்படி எடுப்பாங்க? அக்ரீடு பார்ட்டியா இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்கியா இல்லையா, அவ்வளோதான். ஒன்றும் பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லை, அவங்களுக்கு உறவினர் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏபிஎஸ் கார்பரேஷன் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆமாம், நீங்கள் 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்களே வேளச்சேரியில், அப்போ அந்த வழக்கு எல்லாம் நடந்து அவங்க எல்லாம் ஓகே. அந்த ஜட்ஜி கேட்ட கேள்விலாம் டிஜிலாம் தடுமாறிட்டார். நாங்களாம் வேறு மாதிரி வரும்னு நினச்சோம் தீர்ப்பு. கடைசியில் என்ன தீர்ப்பு? பிஏஎல் போட்ட நீங்களாம் யார்? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை சார், கிளம்புங்க, அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி அப்சர்வேஷன் எப்படினாலும் கொடுப்பாங்க, ஆனால் ஆர்டர் அவங்க எடுக்கிறது தான். அப்போது இதில் ஆர்டர் வந்து நீங்கள் சிபிஐ கேட்கல. ஆமாம், சிபிஐ கேட்டது வேற ஒரு தேர்ட் பார்ட்டி. எஸ். அப்போது இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்துலாம் ஒரு உதவி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட் ஆகும். ஓகே, அப்போ இவர்களுக்கு விஜய்க்கு கிடைக்கக்கூடிய உதவி, விஜய் வந்து தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு வந்தார்னா இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டியே பல்வேறு விஷயங்கள் உதவிகள் எய்ட்ஸ் அது வந்து தடுக்கப்படும்னு சொல்ல வரீங்க? தடுக்கப்படும்ன்றதோட கிடைக்காதுன்றலாம். ஓகே,
நாளைக்கு வகையான பிளாக்மெயிலிங் இல்லையா சார்? பிளாக்மெயிலிங் கிடையாது, இது கிடையாது. அரசியலில் வந்து இதெல்லாம் சமாதான பேத தண்டம்ங்கிறீங்க. சமஜகம் அப்பா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் இவர்கள் இப்போ நாளைக்கு சட்ட ரீதியாக ஏறி அடிக்க ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யார் டிஃபெண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம்ல என்ன டிஃபெண்ட் பண்ணீங்க. நாளைக்கே இவர் மேலே வழக்கு வருதுங்க. இவர் ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, மற்றவங்க கூட சப்ஜெக்ட் பேசிட்டாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா எக்ஸ்ட்ரீமுக்கு போய் விமர்சனம் பண்ணுறாரு சார். குறிப்பாக தனி மனித தாக்குதல், கான்ஸ்பிரசி, சதி, 120B, முதல் குற்றவாளி வந்து நம்ம செந்தில் பாலாஜி, 2வது குற்றவாளி அன்பில் மகேஷ், 3வது உதயநிதி. ஒன்று வருது பார், உதயநிதி துபாயிலேருந்து ஒன்று வரும் பார். அப்படி அந்த அளவு அதுவும் உரிமையில பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஐ பெரியசாமி போன்ற தலைவர்கள்லாம் ஏன் வரல? அவங்கெல்லாம் கலைஞர் காலத்து அரசியல்வாதி, யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க, கொலை அரசியல் பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அந்த டோன்ல வந்து ஆதவ் பேசியிருக்காரே சார். பேக் ஃபயர் ஆகாதா இது அவருக்கு? அதான் சொல்றேன். அங்க சதி நடந்தது, கொலை நடந்ததுன்னு பேசினவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. இவர் பொது மேடையிலேயே சப்ஜூடிஸ் அந்த ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவர் வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி கவர்மெண்ட்டு திமுகவினர் இந்த மாதிரி பண்ணாங்க. ஓ, டிஃபமேஷனுக்கு போலாங்கிறீங்களா? இவங்க டெஃபர்மேஷன் போவாங்க, வழக்கு போடலாம். யாராவது புகார் கொடுத்தா வழக்கு போடலாம், அதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்க வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறீங்க. கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனாவுடைய நீங்க பேச்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சதி இருக்கு, சூழ்ச்சி பண்ணிட்டாங்க இப்படிங்கிற டோன்ல அவர் பேசுறாரு. ஆமா, கொஞ்சம் லாவகமா தொட்டுட்டு அப்படி இப்படி வெளில வந்துட்டாரு. ஆமா, இளைஞர்கள் உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க கல்லூரி மாணவர்கள்னு சொல்லி லைட்டா இது பண்ணாரு. மறுபடியும் டக்குன்னு பேக் அடிச்சு ஒரு படத்தை உதாரணம் காமிச்சிக்கிட்டார். பார்த்து பேசணும். கொஞ்சம் சிக்கலானாலும் உங்க வார்த்தையிலேருந்து டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் எடுத்துருவாங்க. இப்போ அதெல்லாம் அப்படிதான். ஆதவ அர்ஜுனா ஆயுத எழுத்து படத்துலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் புதிய மன்னர்கள், சர்க்கார்னு பல்வேறு படங்கள் வந்துருச்சு. இதையெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் மாசம் படம் பார்க்கறது இல்லை, அன்னையோட பார்த்து விட்டுருப்பாரு. இல்லாட்டி அவருக்கு சொன்னவங்க அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் தொடலாங்க. புரட்சி வெடிக்கும், மாணவர்கள் இளைஞர்கள் வருவாங்க, நீங்க பாருங்க இது மாதிரிலாம் வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவர்களை வழக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை தொட்டு இவர்கள் வைத்த சாதாரண ஒரு அந்த குற்றத்தை பலரும் அதை சமூக வலைதளங்கள் போடும் பொழுது அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பாய்ந்து கைது செய்யப்பட்ட விஷயத்தில், இப்போ வழக்கு விசாரணையில் இருக்கிற விஷயத்தில் அது சம்மந்தமாக வழக்கு எஃப்ஐஆரில் இருக்கிறவர் இந்த மாதிரி பேசுறதுன்றது சிக்கல் வரும். ஓகே சார், குறிப்பாக சிபிஐ விசாரணை வேற போயிட்டுருக்கு. இதை வந்து திசை திருப்புற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற டோனை வந்து திமுக எடுக்கலாம் இல்லையா? ஆமாம், அதான் சொல்கிறேன். அது முன்னே துணை முதல்வர் மேலேயும் முதல்வர் அமைச்சர்கள் மேலேயும் அந்த மக்களை கொலை செஞ்சாங்கன்னு ஒரு பழியை தூக்கி போடுறாரு. ஓகே, இந்த சம்பவத்தை வந்து திசை திருப்புறாருன்ற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. எப்படி வேணால் கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம வாய் விடாமல் இருக்கணுன்ற பேசுங்க. அருண்ராஜ் பேசினார், டிஜிபி மேட்டர் எடுத்து பேசினார். அந்த அவர் கூட பாருங்கள், உங்களுக்கு இதிலெல்லாம் பண்ணுறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் இதெல்லாம் இல்லையா, இங்கே தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே பண்ணிக்கலாமான்ற மாதிரி வரும். அங்கெல்லாம் பண்ணீங்க, லாஸ்ட்டில் பார்த்தா இதுலேயும் பண்ணுறீங்களாங்க, உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு விடவே மாட்டீங்களான்ற மாதிரி தான் கேட்கணும். ஓகே, அவர் இப்படி பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து கரெக்டாக அந்த அரசியலை பேசிட்டு போயிட்டார். நிர்மல் அந்த அரசியலை பேசிட்டு போனார். விஜய் கூட முதல்வரை தொட்டார். எப்படி தொட்டார்? நியாயம் இல்லாத முதல்வர் என்ற மாதிரி போட்டார். சட்டசபையில் இப்படி பேசுனீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அதில் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையான்னு கோர்ட்டில் இருந்த அந்த ஆர்டர் காப்பியில் வந்த விவகாரத்தை படித்து காமிச்சார். இது வேறு. ஆனால் இவர் பேசுனது எல்லாமே தலைகீழ. ஓகே, அமைதிக்கு பின் புயல், மதில் மேல் பூனைன்றது பூனை மேல் மதில்னார்ல, அந்த மாதிரி பூனை மேல் மதில், அந்த மாதிரிலாம் பேசிட்டாப்புல. ஓகே சார். சார், குறிப்பாக இந்த பொதுக்குழு தீர்மானங்கள், ஆதவ் பேசுறது, விஜய் பேசுறது, திமுக எப்படி சார் ரியாக்ட் பண்ணுறாங்க? லேட்டாக தான். இப்போவே நெப்போட்டிக் கிட். ஆமாம், அதுக்கே இப்போ ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீயே நெப்போட்டிக் கிட்டு தான், விஜயும் நெப்போட்டிக் கிட்டு தான், நீ என்ன பேசுகிற அப்படின்னு. பின்புலம் எல்லாம் நீங்கள் வந்தீங்க, பின்புலத்தோடு தானே வந்தீங்க. விஜயும் ஒரு அப்பா டைரக்டர் அதுன்னு வந்தார், இல்லாட்டி தனியாக அஜித் மாதிரி போராடியா வந்தார். நீங்கள் உங்களுக்கு ஒரு இது பின்புலம், அது மாதிரி தான் அவருக்கு இருக்குது. நீ என்ன அதை பற்றி பேசுகிறன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சார், ஆதவ் பேசும்போது 27%ங்கிறாரு. குறிப்பாக களத்தில் போய் டேட்டா எடுக்காமல் இப்படி ஆதவ் பேச மாட்டார்ல சார்? 27% சொல்ல, 26%. லாஸ்ட் 27 இப்போ 26. 1% குறைச்சி சொல்லலாம்னா அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாகிறார் அவர். தினம் வானிலை அறிக்கை மாதிரி எடுத்துனா இருக்கா. ஒரு பெரிய டீம் மேலே பார்க்குறாங்க போல இருக்கே சார். இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் 27%, 26%லாம் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சாம்பிள் எடுத்து எல்லாம் பண்ணி அப்போ கூட நீங்கள் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் சொல்ல முடியாது. அப்படியே இருக்கட்டும், 27% இருக்கட்டும். 27% வச்சுலாம் ஜெயிக்க முடியுமா? முடியாது. 39% வச்சுட்டே தோற்று போயிட்டாங்க என்டிஏ. ஒரு 75 இடம் எடுத்தாங்க. நீங்கள் 27% வச்சுட்டா தனியாக நின்று எப்படி ஜெயிப்பீங்க? 52,000 வாட்டு வரும்.
52,000 26%னா 52,000 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 27,000ன்னு வச்சுங்க 2 லட்சம் ஓட்டு வருதுன்னா 52,000 54,000 வாக்குகள் வரும். 54,000 வாக்கு வச்சு எங்கேயா ஜெயிச்சிருக்காங்களா எம்எல்ஏக்கள்? 80,000 90,000 1 லட்சம் அப்படி போகும். அப்போ யார் வாங்குறாங்களோ அவங்க தானே 2 பேரில் ஒருத்தர் வாங்குவாங்க. இவர் யார் காலையாக வாரி விட்டுருப்பாரு, அவ்வளோதான். முக்கியமாக திமுக காலை வாரி விட்டுருப்பாரு. ஓகே சார், விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் களத்தில் போட்டி இருக்குங்கிறாரு. அதிமுக வந்து சைலண்டாக கீழ் பண்ணுறாரா? அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் 3 ஆப்ஷன் வச்சுருக்காரு நான் சொல்லுவேன். ஒன்று, அவர்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறது, என்டிஏ கூட பேசிகிட்டு இருக்கிறது. அதில் அவர்களுடைய டிமாண்டு துணை முதல்வர், அதில் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருக்குது. 2, தனித்து போட்டி. அப்படி அது ஏன் தனித்து போட்டினா அதில் என்ன காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒன்று இவர்களே சொல்லி தனித்தே போட்டி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. 2வது டிமாண்டு, நீ துணை முதல்வர் தரலன்னா தனித்து போட்டின்னு ஒரு நெகோசியேஷன் டிமாண்டு. ஓகே, அது பண்ணால் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வரலாம் அப்படின்னு. ஓகே. 3வது, இந்த மாதிரி ஒரு இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஜனவரி பிப்ரவரியில் கூட்டணி அறிவிக்கலாம் அப்படி. ஓகே, இந்த 3 ஆப்ஷன் வச்சுட்டு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்ன மாதிரி 75% கிட்டத்தட்ட நகர்ந்துட்டார். ஒரு 25%. அது அந்த 25% இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். தற்போதும் கூட்டணி குழப்பத்தில் தான் விஜய் இருக்காரு. ஆமாம் சார், ஓபிஎஸ்கே துணை முதல்வர் கொடுத்தாரு எடப்பாடியார். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஏன் சார் கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு? ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுத்தாருன்னா ஓபிஎஸ் அதிமுக அவர் கட்சிக்குள்ளே பிஜேபி திணிச்சது. அன்றைக்கி டிடிவியும் சசிகலாவும் வெளியில் அனுப்பிடுறோம், இனி நீங்களே உங்கள் கட்சிக்கு முதலாளி, ஜாலி அப்படின்னா அந்த இவர் மட்டும் சேர்த்துக்குங்க. 11 எம்எல்ஏ வச்சுன்னு இருக்காப்புல, அவங்க 18 பேர் கூட்டு போயிட்டாங்கன்னா இந்த 11 வச்சு சமாளிச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக இவருக்கு துணை முதல்வரும் ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்கன்னா ரைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அது கட்சி தானே, அது ஒரே கட்சி தான், ஒரே கட்சி. இப்போ கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். நீங்கள் விஜய் என்டிஏக்கு போயிட்டாருன்னா ஸ்வீப் அடிச்சிடுவாங்க. ஏடிஎம்கே ஸ்வீப் அடிச்சிடும். இப்போ 90 சீட்டு இவங்க எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு 144 சீட்டு அவர் நிற்கிறாருன்னா 140 135 சீட்லாம் சாதாரணமாக ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஜெயிச்சா தனி மெஜாரிட்டி. திமுகவும் அதிமுகவும் பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்தால் யாருக்கும் கூட்டணியில் இடமே கொடுக்க மாட்டாங்க. 2000 கொடுக்க மாட்டோம். 2006 கலைஞர் மைனாரிட்டி ஆட்சியிலே யாருக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கொடுக்கல அவர். அதனால வராட்டினாலும் இன்னைக்கெல்லாம் அது நடக்காது. அது கலைஞரால் தான் முடியும். அது வராட்டினாலும் கொடுக்க மாட்டோம். இப்போ அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் அங்கே போனால் நடக்குது வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும்? சரி, நான் துணை முதல்வர் கொடுக்குறேன். அந்த கதவை திறந்தோடனே நீங்கள் உள்ளே நுழையினா அடுத்து பிஜேபி நோக்கணும். ஆனால் நானும் வந்துடுறேன், உள்ளேன்னு வந்துடும். ஏன்னா நீ தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு கூட்டணி ஆட்சி. அப்போ நானும் வந்துடுறேன்னு வருவாங்க. வர்றேன்னு விஜய்க்கும் நயினாருக்கும் துணை முதல்வர்னா அதோட மற்றவங்க சும்மா இருப்பாங்க. பாமகவை கேட்பாங்க சார், ஒரு கேபினெட் கேட்பாங்க. நான் என்ன தொக்கான்னு பிரேமலதா கேட்பாங்க. இவங்களே துணை முதல்வர் ப்ளஸ் 2 கேபினெட்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2 துணை முதல்வர் வச்சுருங்க. 2 கேபினெட் கேட்பாங்க. 6 கேபினெட்டு வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 துணை முதல்வர் 6 கேபினெட்டு போயிடும். அது யார் ஒத்துக்குவா? பைத்தியமா என்ன? ஓகே, நீங்கள் கட்சி வளர்க்குறதுக்கா? நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வேணா நீங்கள் நின்று ஜெயிச்சிருவீங்க. எப்படியும் திமுக எப்படியும் வீழ்த்தப்படும். ஸ்வீப் அடித்தா இவர் 40 சீட்டு ஜெயிக்கிறா வச்சுக்கிங்க, அவர் 135 ஜெயிக்கிறா வச்சுக்கிங்க. யார்? ஏடிஎம்கே 135, விஜய் ஒரு 40 ஜெயிக்கிறா வச்சுக்கிங்க, 175. பிஜேபி ஒரு 20னா 195, மீதி துண்டு தூக்குடான்னா அப்படி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெவலில் விஜய் தான் இருப்பார். எதிர்கட்சி தலைவர். இது மாதிரி 2011 மாதிரி தான் ஆகிடும். விஜயகாந்த் மாதிரி. அதுவும் உங்கள் சாமர்த்தியம். அதுக்கப்புறம் அப்படி தான் யோசிப்பாங்க. அதனால் அந்த இதில் டிமாண்ட் பண்ணுறதுக்கு தனித்து போட்டி ஏதாவது சொல்கிறாங்களா தெரில. ஆனால் மேலே எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கிறாங்க. நான் பேசின வரைக்கும் அதெல்லாம் இல்லை சார், போக மாட்டோம் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. அது ஒரு கேமாக கூட இருக்கும்ல. ஓகே, நான் இப்போலாம் பேசினா தானே நெகோசியேஷன்லாம் பண்ண முடியும். அதனால் அது இருக்கும். ஸோ கூட்டணி குழப்பத்தில் விஜய் இருக்காரு. அவருடைய 75% வந்து என்டிஏ கூட போகிற முடிவில் இருக்காரு. 25% வந்து கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்காரு. ஜனவரிக்கு பிறகு விஜயனுடைய முடிவு நமக்கு தெரிஞ்சிடும் சொல்ல வரீங்களா? கிளியராக தெரியும். ஜனவரி பிப்ரவரியிலாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு பிரச்சாரங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தலைன்னா தெரிஞ்சுக்கலாம் கூட்டணிக்கு போகிறாருன்னு. ஓகே, கூட்டணிக்கு போகலன்னா நீங்கள் இறங்கிடணுமே. பிரச்சாரம் அது இதுன்னு நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? துக்கம்னு நல்லா நீ தூங்குறா சான்றுவான். அதனால் இது நான் நினச்சது இதுதான் 3 ஆப்ஷன். ஓகே,
சார் மீண்டும் விஜய் களத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படி உடனடியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எஸ்ஓபின்னு காரணத்தை தள்ளி போடுவாங்க. ஸ்கூல் பசங்க பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தான். நான் நாளைக்கு காலையில் 5 மணிலேருந்து பறிச்சிடுவோம் அப்படின்வோம். அப்புறம் காலையில் என்ன யோசிப்போம், இன்றைக்கி திங்கக்கிழமை, புதன்கிழமை காலையிலேருந்து படிப்போம் அப்படின்வோம். அப்புறம் புதன்கிழமை வரும்போது வர்ற சண்டே ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு அன்றைக்கி இப்படியே தான் போயிடும். பார்த்துருக்கீங்களா? பரீட்சை நெருக்கம் வரைக்கும் போயிடும். நான்லாம் பண்ணிக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். நெருக்கத்தில் வரும்போது நாளைக்கு எக்ஸாம் வரைக்கும் படிக்க மாட்டோம். அப்புறம் எடுத்து வச்சுட்டு இந்தியன் எக்கானமி அங்கே போனால் இருக்காது. அந்த மாதிரி படிக்காதவங்களாம் இருக்காங்கல்ல பசங்க, அந்த மாதிரி தான் போகும். அதனால் இவர் வந்து இதுக்கு சொல்லுவார், என்ன எஸ்ஓபி வரட்டும்னுவாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் மழை உச்சமாக இருக்குது. நவம்பர் நடந்துகிட்டு இருக்கே சார். நவம்பர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதான் எஸ்ஓபி இதுன்னு ஓடும். அப்புறம் டிசம்பர் வரைக்கும் மழை இருக்குது, கிறிஸ்மஸ் வேறு இருக்குது, நியூ இயர் வேறு இருக்குது. அப்படியே போயிடலாம். அதுக்கு பொங்கல் சார். நியூ இயர் கழிச்சுன்னா பொங்கல்ன்றோம். யாராவது வருவா, ஆனால் பொங்கல் இருக்குதுண்ணா, சரி பொங்கல் இருக்குது. ஜனவரி தமிழ் புத்தாண்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் யார்? திமுக திராவிட. இவங்களும் திராவிடர்கள் தானே. அதனால் திராவிட இயக்கம்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிளம்பிடலாம் ஸ்பெஷல் அப்படின்னா. ஆனால் அப்போ கூட கிளம்பல, நான் 14ஆம் தேதி வரைக்கும் அரசு விடுமுறை, எல்லாம் ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க. அப்படியா? இப்போ ஜனவரி 18 வச்சுக்கலாம். ஓகே சார். சார் இப்போ வரைக்கும் ஏன் சார் ரொம்ப சீரியஸான பாலிடிக்ஸை வந்து விஜய் பண்ண மாட்டேங்கிறார்? குறிப்பாக அறிக்கைகள் வருதே தவிர மற்றபடி களத்தில் நாம் அறிக்கைகள் கூட வரலையேங்க. ஓரளவுக்கு வருது. இல்லை, இந்த விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கை ஒன்று, அந்த அறிக்கை நேற்றைக்கு எஸ்ஐஆருக்காக ஒரு அறிக்கை வந்துச்சு, கோவை பெண்ணுக்காக ஒரு அறிக்கை வந்தது, போராடினாங்க. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஃபார்வர்டு வந்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து நான் சொன்னது தான், புஷியும் ஜானியும் ஓரம் கட்டினால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. இது பத்தாதுன்ற, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, டே டு டே வரணும், விஜய்கிட்டேருந்து வரணும். அது ஒரு ரொம்ப முக்கியம். அந்த பெண் மேட்டருக்கு விஜய் பேசினார்னா அது வேறு விஷயம். அதை பேசியிருந்திருக்கணும் சார், விஜய் பேசியிருந்திருக்கணும். ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. ஊழலையும் இந்த மதுவால், போதையால் இந்த தமிழகம் எப்படி பாதிக்கப்படுது, அதனால் வர வன்முறைகள், இதெல்லாம் தீர்மானமாக போட்டிருக்கணும். போடவே இல்லை. ஊழல் பற்றியும் போடலை. ஓகே, அப்போ தீர்மானத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நீர்த்து போகிற மாதிரி தீர்மானம், லைட்டாக தொடுறது, அக்ரெசிவ் என்னைக்கு எடுக்கிறீங்களோ, நீங்கள் ஆதவர்ஜுன் எடுத்தார்ல, அது அக்ரெசிவ் ஸ்பீச் அது. ஆனால் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இல்லாத அக்ரெசிவ் ஸ்பீச் இருந்தால் வேறு லெவல். ஓகே, அதனால் அக்ரெசிவ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதே நேரம் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இல்லாமல் அக்ரெசிவ் இருக்கணும். ஓகே, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நடந்து முடிந்த இந்த தாவேக்கடைய பொதுக்குழுவை பற்றி உங்கள் பார்வை வச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் வச்சு கூட்டணி குழப்பத்தில் இருக்காரு. 75% என்டிஏ கூட போகிற மைண்ட் செட்டில் இருக்காரு, 25% ஆசோசியேஷன் இருக்காரு. டிமாண்ட் ஏற்றுவதற்காக விஜய் வந்து இப்படிப்பட்ட தீர்மானங்களை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. காலம்தான் முதல் சொல்லணும். நிறைய பேசலாம் சார். நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசி நன்றி சார்.